அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர். இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான எஸ்ஐ நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நேத்துல இருந்து அப்படியே எஸ்ஐக்குன்னு எதிர்பார்த்து வந்தாங்க எல்லாரும். ஒரு மனசுலயும் ஒரு ஃபியர்னஸ் வந்துடுச்சு. ஐயோ, ஏன்னா டக்குன்னு நோட்டிபிகேஷன் விட்டுட்டாங்களே, நம்ம இது வரைக்கும் நிறைய முடிக்கல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் மெசேஜும் பண்ணியிருந்தீங்க. இதுல நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எதுக்குமே பயப்பட தேவையில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம போல்டா அணுகணும். நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, இப்ப அடுத்தது வேகன்சியும் பல்கா வந்துருச்சு. இப்ப அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? நிறைய பேர் யூடியூப்ல என்ன பண்றதுன்னு அதுக்கே யூடியூப்ல சர்ச் பண்ணி வீடியோ மட்டும் தான் பார்த்துருக்கீங்க. ஆனா இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. நாங்க என்ன சொல்றோம்னா, இப்போ ஆன்லைன்ல டெஸ்ட் பேட்ச் நாங்க கனெக்ட் பண்றோம். இப்போ எஸ்ஐக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச், இது முழுக்க முழுக்க ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான். இப்ப நீங்க பாக்குறது எஸ்ஐ ஓப்பனுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. இப்ப இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் உங்களுக்கு சிம்பிளிபிகேஷன் மேக்ஸ் கொடுத்துருந்தேன். இப்ப அதுக்கான எக்ஸ்பிளைன் வீடியோ தான் இது. இப்ப நாங்க 80 நாள், இப்ப நோட்டிபிகேஷன் வந்ததுல இருந்து 80 நாள், ஏப்ரல் 10ஆம் தேதியில இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் டெஸ்ட் பேட்ச். ஏப்ரல் 10ல இருந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். 80 நாளுக்கான ஒரு ஷெட்யூல் உங்களுக்கு இருக்கு. இந்த 80 நாள்ல எப்படி நீங்க ஃபுல் போர்ஷனும் முடிக்கணும். அதாவது 6ல இருந்து 10th வரைக்கும் சயின்ஸ், சோசியல், தமிழ், அப்படி இங்கிலீஷ் எல்லாத்தையும் பார்க்கணும். அதே மாதிரி 11th 12th நம்ம பர்டிகுலரான ஒரு டாபிக் மட்டும் பார்ப்போம். ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பாலிட்டி. இது மாதிரி சிலதை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். அதுலயும் முக்கியமான ஒரு டாபிக் மட்டும் தான் பார்க்க போறோம். அப்ப இது மாதிரி 80 நாள்ல உங்களுக்கு எப்படி ஃபுல் போர்ஷனையும் கவர் பண்றது, ரிவிஷன், ஃபுல் டெஸ்ட் எப்படியும் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் ஒரு 5 டெஸ்ட் வந்துடும். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்கு, அது ஒரு 10 வந்துடும். புரியுதுங்களா? அப்ப இப்படியெல்லாம் உங்களுக்கு டெஸ்ட் நாங்க கண்டக்ட் பண்ணி உங்களை அடுத்த கட்டத்துக்கு எக்ஸாம்ல எப்படியெல்லாம் நீங்க எக்ஸாம் ஹேண்டில் பண்ணா கண்டிப்பா மெயின் எக்ஸாம்ல போய் ஈஸியா பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு டெஸ்ட் பேட்சை கனெக்ட் பண்ணிருக்கிறோம். எங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கிறேன். அதுல ஜாயின் பண்ணுங்க. ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க அது மாதிரி உங்களுக்கு எங்களுடைய டெஸ்ட் பேட்ச்ல எதனா டவுட் இருந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 7904182924 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. மற்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே நாங்க சொல்லுவோம். இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல நிறைய பேர் டவுட் கேட்டது சார், ஸ்டாண்டர்ட் வைஸா படிக்கணுமா இல்ல சிலபஸ் வைஸா படிக்கணுமா அப்படின்னு கேட்குங்க. என்னை பொறுத்த வரைக்குமே ஸ்டாண்டர்ட் வைஸா தான் படிக்கணும். 6ல இருந்து 10th வரைக்கும் அக்யூரேட்டா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வேர்ல்டு ஹிஸ்டரி உண்டு, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் உண்டு. பாருங்க, நீங்க டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரான ஒரு ஏரியாவை தான் படிக்கணும். இப்போ மேக்சிமம் உங்க எல்லாருக்குமே டிஎன்பிஎஸ்சி சிலபஸை வச்சுதான் நடத்துவாங்க. அது மாதிரி படிக்கக்கூடாது. உங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரெல்லாம் அனலைஸ் பண்ணி பாருங்க. நிறைய பேர் ஏன் இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதுறோம், ஏன் நம்மளால பாஸ் பண்ண முடியல அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள ஒரு அனலைஸ் இருந்தா தெரியும். ஒன்னும் இல்ல, ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின்ல தான் மிஸ் ஆகும். அந்த 2-3 கொஸ்டின் எங்க இருக்குன்னா, இந்த வேர்ல்டு ஹிஸ்டரி இது மாதிரி நீங்க சில டாபிக் எல்லாம் விடுறீங்க பாத்தீங்களா, அந்த ஏரியாவில தான் இருக்குது. நீங்க படிக்கிறீங்க, நல்லா பரவலான ஒரு ஜிகே தெரியணும். எஸ்ஐயை பொறுத்த வரைக்குமே பரவலா தெரியணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். இப்ப பாருங்க, இது ஓப்பன் எஸ்ஏ உடைய கொஸ்டின் பேப்பர் தான். நாங்க ஒவ்வொரு பாடத்துல எதெல்லாம் கொஸ்டினா கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு நான் கொஸ்டினா எடுத்திருக்கிறோம். சயின்ஸை கூட பாருங்க, சயின்ஸ்லாம் 10 கொஸ்டின் கம்பல்சரி உண்டு. புரியுதுங்களா? இங்க பாருங்க, துப்பாக்கி தூள் தயாரிக்க பயன்படும் அலோகம் இது. இதெல்லாம் நீங்க படிச்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். வாங்க, இது இருக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 151வது கொஸ்டின் தான் வச்சிருந்தேன். அப்ப 150 கொஸ்டின் வெரி ஜிகேவை மட்டுமே உங்களுக்கு வச்சிருக்கிறேன். 80 ஜிகேவில் 80க்கு கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 75 நீங்க எடுக்கணும். அது எடுக்கிறதுக்கு என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, டெஸ்ட் ப்ராக்டிஸ், எந்தெந்த பாடத்தை நல்லா படிக்கணும், எந்தெந்த பாடத்துல முக்கியமான புக் பேக் பாக்ஸ் கொஸ்டினை பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு நாங்க உங்களுக்கு சொல்லுவோம். இப்போ 151வது கொஸ்டின் பாருங்க, சுருக்குக ரொம்ப, அதாவது ஒரு கணக்கை நீங்க போடணும்னா சுருக்குக தெரிஞ்சா நீங்க எப்படியாப்பட்ட கணக்கா இருந்தாலும் போட்டுருவீங்க. இப்போ பாருங்க, 5000 மைனஸ் 5000/10 இதை சுருக்க சொல்லியிருக்கிறாங்க. இது ஈஸியா சுருக்கலாம். என்ன பண்ணிடலாம், ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல். அப்ப மீதி இருக்கிறது 5000 மைனஸ் 500. அப்ப 5000த்துல 500 போயிடுச்சுன்னா 4500. அப்ப ஆன்சர் என்னது? 4500. பி தான் ஆன்சர். 2வது கொஸ்டின் பாருங்க, இது மாதிரி கேட்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். 63 மொத்தம் பாருங்க, 2 பிராக்கெட் கொடுத்துருக்காங்க பாருங்க.
இது மாதிரி வந்துட்டாலே நீங்க எந்தெந்த பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் போட் மாஸ் விதின்னு ஒண்ணு இருக்கு, அதன் பிரகாரம் தான் இப்ப நீங்க வந்து சால்வ் பண்ணணும். இப்ப பாருங்க, 63 பிளஸ் 34 மைனஸ் 25 மைனஸ் 4 இந்த பிராக்கெட்டு மைனஸ் 9 க்ளோஸ் பண்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொன்றா சால்வ் பண்ணணும். போட் மாஸ் விதிப்படி நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொன்றா சால்வ் பண்ணணும். இப்போ 25ல 4 போயிடுச்சுன்னா 21 மைனஸ் இருக்கா. அடுத்தது 63 34 எவ்வளோ, 60 30 90 97. புரியுதுங்களா. இப்போ இந்த பிராக்கெட் வந்துருச்சு மைனஸ் 9. இப்போ 97ல 21 போயிடுச்சுன்னா எவ்வளோ, 97ல 21 போயிடுச்சுன்னா 6 76. அப்போ 76 மைனஸ் 9. இப்போ 76ல 9 போயிடுச்சுன்னா எவ்வளோ, 76ல 9 6 போயிடுச்சுன்னா மீதி 3 7 67. ஆன்சர் வந்து ஏ 67. புரியுதுங்களா. அடுத்தது மூணாவது கொஸ்டின் பாருங்க, 1 மைனஸ் 1/3, 1 மைனஸ் 1/3, 1 மைனஸ் 1/4, 1 மைனஸ் 1/5 டாட் 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 1 மைனஸ் 1/1000 இப்படி கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எஸ்ஐக்கு வரும். சுருக்குகளை இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி இது மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்போ பாருங்க, 1 மைனஸ் 1/3 நான் எப்பயுமே இதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். 1 மைனஸ் 1/3 இது மாதிரி உங்களுக்கு கலப்பு பின்னத்துல வருது. அப்ப இதை வந்து நீங்க என்ன பண்ணணும், தகா பின்னமா மாத்தணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க என்ன குறி இருக்கு, மைனஸ் இருக்கு. அப்ப பாருங்க, 3யும் 1யும் என்ன பண்ணணும்னா பெருக்கணும். இங்க பெருக்கிட்டு இப்ப 3யும் 1யும் பெருக்கினா என்ன, 1 3 3 வருமா. அப்ப இங்க வந்த ஆன்சரையும் மேல இருக்கிற தொகுதியும் கூட்டணும். இதுதான் இந்த கான்செப்ட். இதை மட்டும் நல்லா புரிச்சுக்கிங்க. இது இங்க மைனஸ் இருந்தா நம்ம கழிக்கணும், பிளஸ் இருந்தா கூட்டிக்கணும். புரியுதுங்களா. சாரி, இப்போ வந்து மைனஸ் இருக்கிறதுனால நம்ம கழிக்கணும். இப்போ பாருங்க, 1 3 3 ஆச்சா. இங்க என்ன குறி இருக்கு, மைனஸ் இருக்கு. மைனஸ் இருக்கிறதுனால நம்ம இங்க என்ன பண்றோம், மைனஸ் பண்றோம். 3ல 1 போயிடுச்சுன்னா என்னது 2. அப்ப 2 கீழே பகுதியில் என்ன இருக்கு 3 இருக்கா, அதை அப்படியே போட்டுக்கணும். இப்ப புரியுதுங்களா இது. அப்ப இதே மாதிரி இந்த பிராக்கெட் ஆச்சா. அடுத்து இந்த பிராக்கெட் அதே மாதிரி சால்வ் பண்ணுங்க. 1 4 4 இதையும் பெருக்கணும். பெருக்கிட்டீங்களா. இங்க மைனஸ் இருக்கிறதுனால 1 4 4 வந்துருச்சு. அப்ப 4 கூட மைனஸ் 1 போயிட்டா எவ்வளோ, 3/4. பகுதியில் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுருணும். இங்க பாருங்க, அதே மாதிரி 1 5 5 பெருக்கிட்டீங்களா. அடுத்தது இந்த 5 கூட இங்க மைனஸ் இருக்கிறதுனால மேல என்ன இருக்கோ அது கூட கழிக்கணும். மேல 1 இருக்கிறதுனால 5ல மைனஸ் 1 போயிடுச்சுன்னா 4/5 இதுதான். அப்ப டாட் டாட்னு வரும். இதே மாதிரி போயினே இருக்கும். அப்ப இங்க என்ன வரும், 1000 1000 1000த்துல 1 போயிடுச்சுன்னா 999/1000. இப்ப பாருங்க, இப்ப இதுக்கும் இதுவும் கேன்சல் ஆயிடுமா. அப்ப இதுக்கும் இது கேன்சல் ஆயிடுமா. அதே மாதிரி தொடர்ந்து கேன்சல் ஆயினே வரும். அப்ப இங்க 999 கீழே இருக்கும், மேல இருக்கிற 999 அடிபட்டுரும். அப்ப மீதி இப்ப அடிபடாதது எதுனா இந்த 2ம் இந்த 1000ம் தான். அப்ப 2/1000. இதை நீங்க என்ன பண்ணுங்க, அடிச்சீங்கன்னா 1/500 வரும் ஆன்சர். அப்ப ஆன்சர் என்னது, 1/500. புரியுதுங்களா. இப்ப ஆன்சர் வந்து 1/500. இது மாதிரி கணக்கு வந்துச்சுன்னா ஒண்ணும் கிடையாதுங்க. இது மாதிரி கணக்கு வந்துச்சுன்னா எங்க 1/500 இந்த இருக்கு பாருங்க. புரியுதுங்களா. இதுதான். அடுத்தது 54வது கொஸ்டின் பாருங்க. 154வது கொஸ்டின். இது கொஞ்சம் சிக்கலான ஒரு சம்மு மாதிரி தெரியும், ஆனா ரொம்ப சிம்பிள். கான்செப்டை புரிச்சுக்கணும். நீங்க எப்பயுமே வந்து ஒரு தேரியா படிக்க கூடாது, தேற்றமா நம்ம அல்ஜிப்ரா தெரிஞ்சாதான் இதை போடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, a² + b² = 117, a × b = 54. அப்ப a + b/a - b இது என்னன்னு கேக்குறாங்க. இப்ப பாருங்க, ஒரு நம்பருடைய வர்க்கத்தையும் இன்னொரு நம்பருடைய வர்க்கத்தையும் கூட்டினா 117 கிடைக்கணும் எனக்கு.
அதே மாதிரி அந்த நம்பரை மட்டும் எனக்கு பெருக்கனா இப்படின்னா பெருக்கல்னு அர்த்தம். ஏ பினா ஏ இன்ட்டு பின்னு அர்த்தம். இதை பெருக்கினா எனக்கு 54 கிடைக்கும். இப்போ 54ன்றது சின்ன நம்பர். இதை நம்மளுக்கு எதை எதை பெருக்கினா 54 கிடைக்கும் நம்மளுக்கு ஈஸியா தெரியும். இப்போ ஒன்றும் இல்லை, 54 ஆறாம் வாய்ப்பாடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 6R 36, 7R 42, 8R 48, 9 இன்ட்டு 6 54, 9R 54. அப்போ 9 இன்ட்டு 6 54. இப்ப தெரியுதுங்களா? அப்போ 9ஐயும் 6ஐயும் பெருக்குனா நம்மளுக்கு 54 கிடைக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தெரிஞ்சிருச்சு, நம்மளுக்கு நம்பர் தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம அதோடைய வர்க்கத்தை கூட்டினா 117 கிடைக்குதான்னு பார்க்கணும். வர்க்கம் என்னது? 9 ஸ்கொயரு 81 பிளஸ் 6 ஸ்கொயரு 36. அப்ப 81ஐயும் 36 கூட்டுங்க பார்ப்போம். 81 36 கூட்டினா 10 11 117 கிடைக்குதா? அப்ப இதுதான் அந்த நம்பர். ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்களா? இதுக்கு நீங்க வந்து ஏ பிளஸ் பி, அந்த இப்ப ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவில் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab அப்படின்னு போடுவீங்க. அந்த கான்செப்டே தேவையில்லை. நமக்கு தேவை என்னன்னா, ஒரு 2 வர்க்கத்தை கூட்டினா 117 கிடைக்குது. 2 நம்பரை பெருக்கனா 54 கிடைக்குது. அதான் சேம் நம்பர். அதான் ஏபின்னு இருக்கு பாருங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? ஏ பிளஸ் பி. அப்போ 9 பிளஸ் 6, 9 பிளஸ் 6 9 மைனஸ் 6. இதுதான். இப்ப 9 6 கூட்டினா எவ்வளோ? 15. 9ல் 6 போயிடுச்சுன்னா 3 அடிச்சீங்கன்னா என்ன வருது? 5 3 15. அப்ப ஆன்சர் என்னது? 5. அதான் ஆன்சர். அப்ப ஆன்சர் என்னது? 5. ஆன்சர் கிடைச்சிருச்சா? இப்படிதாங்க நீங்க அதாவது உங்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப டைட்டான கொஸ்டினே இருக்காது. அத எல்லா கொஸ்டின்லயும் உங்களுக்கு ஒரு லாஜிக் இருக்கும். அதை நீங்க ஈஸியா பார்த்துக்கணும். இப்ப இந்த கணக்கே பாருங்களேன். இப்ப ரூட்ல இப்ப பாருங்க, ரூட்டை கொடுக்குறாங்க. ரூட்ல 1.21 இன்ட்டு 0.9 பை 1.1 இன்ட்டு 0.11 இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. இது ரூட்ல கொடுக்குறாங்க. இப்போ இந்த ரூட்ல டெசிமல்ல இருந்ததுனால நம்ம இது ஈஸியா எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வாட்டி நான் இதை சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்னா, இது மாதிரி டெசிமல்ல இருக்கு அப்படின்னா அதை முழு நம்பரா மாத்துங்க. முழு நம்பரா மாத்தோம்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப எந்த நம்பரை எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கோ அத்தனை ஜீரோவை நீங்க ஆட் பண்ற மாதிரி வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்ப நீங்க மேல பாக்குறீங்க. மேல பார்க்கக்குள்ள 0.9 அப்படின்றது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. 1.21ன்றது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப அந்த 2 ஸ்தானம் தள்ளி இருக்குல்ல, அந்த பாயிண்ட் தான் இருக்கணும். அப்ப இங்க 2 ஜீரோ சேர்த்தா 121ன்னு வந்துடும். இன்ட்டு இங்க ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்கு. அப்ப ஒரு ஸ்தானத்துக்கு நம்ம 9ன்னு மாத்திட்டோம். அப்போ 100 ஜீரோ சேர்க்கணும்ல, அப்ப 90 பை இதே மாதிரி பாருங்க. இங்கேயும் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா? இங்க கீழே என்னது? ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி. அப்ப இங்க என்னது? இது வந்து 11ன்னு வந்துடும். இது வந்து என்னது? 110ன்னு வந்துடும். ஏன் 110ன்னு வருது? ஏன்னா இது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ ஒரு ஜீரோவுக்கு அந்த ஸ்தானம் வந்துடும், ஜீரோவை சேர்த்துக்கணும். இதுதாங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியா இது ஞாபகம் வந்துருச்சா? இப்போ இது ஈஸியா அடிக்கலாமா? பாருங்க, ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சலா, ஒரு 11 11 11 இன்ட்டு 11 121, 11க்கு 11 கேன்சலா. அப்ப மீதி என்ன இருக்கு? ரூட்ல 9 தான் இருக்கு. அப்போ 9 ரூட் எடுத்தா என்ன வரும்? 3 தான். அப்ப ஆன்சர் 3 தான் ஆன்சர். புரியுதுங்களா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிள். நீங்க அதை டெசிமல்ல இருக்கிறத பாயிண்ட முழு நம்பரா எடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் வரும். 6வது கொஸ்டின் பாருங்க. 0.25 இன்ட்டு 2.25. இப்ப என்ன பண்ணுங்க? இத வந்து டெசிமல்ல இருக்கு. இதை முழு நம்பர் ஆக்கணும். என்ன பண்ணும்? ரெண்டுமே 2 ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? 100 2 ஜீரோ சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்துக்குன்னா 25ன்னு முழு நம்பரா வந்துடும். இப்ப 2 ஸ்தானம் தள்ளி 2 ஸ்தானம் தள்ளி தானே புள்ளி இருக்கு. அப்ப நீங்க 2 ஜீரோ சேர்க்குள்ள அது 25ன்னு முழுசா வந்துடும். இங்க பாருங்க, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா? இங்க ஜீரோ இருக்கிறதுனால 25ன்னு வந்துருச்சு. இங்க 2 இருக்கு, அதனால என்ன ஆகும்? 225ன்னு வந்துடும். இப்ப புரியுதுங்களா? இப்ப இதுக்கு நம்ம ரூட் எடுக்கலாமா? எடுத்தா என்ன வரும்? 5. இதுக்கு ரூட் எடுத்தா, இப்ப ரூட் எடுத்துட்டீங்க. இப்ப 25க்கு ரூட் எடுத்தா 5 ஸ்கொயரு 5 25. அடுத்தது 225க்கு 15. இப்ப என்ன பண்ணலாம்? இதை பெருக்குங்க பார்க்கும். 15
15 × 25 பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 5 5 25 5 மீதி 2 1 5 5 5 2 7 75 வருதா? அப்ப இந்த 75 தான் என்னது? இப்ப 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க, ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்ப 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 0.75. அப்ப இங்க என்ன இருக்கு 0.75ல? பாருங்க, இந்த இருக்கு, இதுதான் இருக்கு 0.75. அந்த 0 விட்டுறணும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, பாயிண்ட்டுக்கு அடுத்தது 0 இருக்கு, அது வரக்கூடாது. 0.75 இதுதான் அங்க ஆன்சர். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 0க்கெல்லாம் வேல்யூ கிடையாது. இங்க பாருங்க, அடுத்தது 7வது கொஸ்டின். சுருக்குக. இது மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். 12 + 12 + 12 இது மாதிரி வந்தாலே நீங்க வெறும் பிளஸ் பிளஸ்ஸாவே வந்திருக்கு பாருங்க. அது மாதிரி வந்தா ஈஸியா போட்டுடலாம். பிளஸ் மைனஸ் வந்தாதான் நம்ம வேற மாதிரி போடணும். இந்த பிளஸ் பிளஸ் வந்துருக்கு. 12 அடுத்த வர்க்க நம்பர் எதுன்னு பார்க்கணும். இப்போ 12 இருக்குல்ல, 12 அடுத்த வர்க்க நம்பர் என்ன வரும்? இப்ப பாருங்க, 4 9 வர்க்க நம்பர் அதானே. 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. அப்ப அடுத்த வர்க்க நம்பர் என்னது? 16. இங்க 16 வரும். இதெல்லாம் அடிச்சு போட்டா அப்ப என்னது? அப்ப 4 வர்க்க நம்பர் தான் போடணும். புரியுதுங்களா நான் சொல்றது? ஒண்ணு கிடையாதுங்க. இப்ப 12ன்னு இருக்குல்ல, இந்த 12 என்ன பண்ணணும்? அடுத்த வர்க்க நம்பர் எந்த நம்பர்ல இருக்குன்னு பார்க்கணும். 12க்கு அடுத்தது வர்க்க நம்பர் எதுவா வரும்? 16 தான் வரும். அப்ப 16ன்றது எதுவுடைய வர்க்கம்? 4 வர்க்கம் தானே. அப்ப அதுதான் ஆன்சர். ஒண்ணும் இல்லை. இப்போ இதே ஒரு 75 இருக்குன்னு வச்சுங்க. இப்ப 75க்கு அடுத்தது வர்க்க நம்பர் எதுவா இருக்கும்? 81. அது 81 தானே அடுத்த வர்க்க நம்பரா இருக்கும். 81ன்றது 9 ஸ்கொயர் தானே. அப்ப இதுதான் ஆன்சர். அது மாதிரி இப்ப 12க்கு அடுத்தது வர்க்க நம்பர் எதுவா இருக்கும்? 16 தான் வரும். அப்ப 16ன்றது 4 வர்க்க நம்பர். ஓகே, அதனால ஆன்சர் என்னது? 4. அடுத்தது 8வது கொஸ்டின் பாருங்க. √3n = 729. இப்ப n மதிப்பு கேட்கறாங்க. இப்ப ஒண்ணு கிடையாதுங்க. இங்க என்ன அடிமானம் இருக்கு? 3ன்னு இருக்கு. இதையும் நம்ம 3ல ஸ்கொயர் வந்துடும். அதை 3ல அடுக்கா மாத்திட்டா நம்மளுக்கு ஈஸியா வந்துடும். இப்ப பாருங்களேன், இப்ப முதல்ல நான் ஸ்கொயர் இந்த ரூட் எடுக்கிறேன். ரூட்டோடைய மதிப்பு என்னது? 1/2 தானே. 3n 1/2 நான் ரூட்டை எடுத்துட்டேன். இந்த 729 3 அடுக்கா மாத்தணும். ஏன்னா இங்க 3 இருக்கிறதுனால அதுவும் 3 அடுக்கா தான் மாத்தணும். 3 அடுக்கு கண்டிப்பா வரும். ஒண்ணும் கிடையாது. 729 இருக்குல்ல, அதை 3ஆல நீங்க டிவைட் பண்ணாலே எத்தனை 3 வருதுன்னு தெரியும். இப்போ பாருங்களா, 3 6 மீதி 1 3 3 12 3 9. புரியுதுங்களா? இதையும் அதே மாதிரி 3ஆல அடிக்கலாம். 7 3 21, 8 3 24, 1 3 3. திரும்ப இதை 3ஆல அடிக்கலாம். 3 6, 7 3 21. திரும்ப இதை 3ஆல அடிக்கலாம். 9 3 23, 9 3 27. திரும்ப 3ஆல அடிக்கலாம். 3 3 3. புரியுதுங்களா? 1 2 3 4 5 6. அப்ப 3ன் அடுக்கு 6 ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? அப்ப 729 எத்தனை அடுக்கா பிரிச்சீங்கன்னா 729 வரும்? 3ன் அடுக்கு 6ன்னு இப்ப மாத்தியாச்சு. இப்ப நாம என்ன பண்ண போறோம்? n × 1/2. இதை 1/2 அதை பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 3n/2ன்னு வரும். = 3ன் அடுக்கு 6. அப்ப அடிமானம் ஈக்குவலா இருந்தா நம்ம அடுக்க மட்டும் எடுத்துக்கணும். n/2 = 6. n = 6 வகுத்துல என்னன்னு போயிட்டா பெருக்கலாம் மாறும். அப்ப 6 × 2 12. அப்ப ஆன்சர் என்னது? 12 தான் ஆன்சர். இப்ப நான் சொன்னது புரியுதுங்களா? இது நான் உங்களுக்கு எதுக்குன்னா அந்த அடுக்கு தெரியணும். ஆக்சுவலா 729 3ல எத்தனை அடுக்கு வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா 3 ஸ்கொயர் 9, 3 4 27. அது மாதிரி உங்களுக்கு தெரியும்ல. அது மாதிரி நீங்க 729 3ஆல எல்சிஎம் எடுத்துனே வந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை அடுக்கு வரும் அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்ப என்னுடைய மதிப்பு என்னது? 12. என்னுடைய மதிப்பு 12. 9வது கணக்கு பாருங்க. a/3 = b/4 = c/7 எனில் a + b + c/c இதோடைய மதிப்பு கேட்கறான். இது ரொம்ப சிம்பிள். நீங்க பார்க்கதான் ஐயோ என்ன இப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க. a உடைய மதிப்பு 3ன்னு கொடுத்துட்டான், b உடைய மதிப்பு 4ன்னு கொடுத்துட்டான், c உடைய மதிப்பு 7ன்னு கொடுத்துட்டான். மேல அதெல்லாம் கூட்டி c போட்டு அடிச்சீங்கன்னா வந்துடும். இப்ப பாருங்களேன்,
3 பிளஸ் 4 பிளஸ் 7 பை சியோட மதிப்பு என்னது 7. சாரி 7, அவ்வளவுதான். இப்போ 7 3 10 14, 14 பை 7 அடிச்சீங்கன்னா 2. ஆன்சர் என்னது 2 தான் ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்தது கடைசி கணக்கு பாருங்க. இது மாதிரி பாருங்க. 1 பிளஸ் அடுத்தது என்னது 1 பிளஸ் 1 பிளஸ் 3 இப்படி கொடுத்துருக்குறாங்க. நான் தான் இதை உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை வந்து அடியில இருந்து தான் நீங்க இதை சால்வ் பண்ணணும். இப்போ இதுதான் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணா நான் என்ன சொல்லியிருந்தேன், இங்க பாருங்க இது மாதிரி ஒரு கலப்பு பின்னமா இருக்கு. அதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பின்னமா மாத்தணும், தகா பின்னமா மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ 3 1 பெருக்கணும். பெருக்கினீங்கன்னா ஓவர் 3 3 3 பிளஸ், ஏன்னா இங்க பிளஸ் இருக்கா, அப்ப 3 பிளஸ் 1 4, அப்ப 4 பை 3ன்னு வரும். இதை நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா என்ன வரும், 4 பை 3ன்னு வரும். அப்ப உங்களுக்கு என்ன வருது, 4 பை 3ன்னு வருது. இப்ப இந்த 3 என்ன பண்ணும், மேல போகும். அப்ப மேல போனீங்கன்னா 3 மேல போயிட்டா என்ன வரும், 3 மேல கூட்டுங்க. அப்ப 3 வந்து மேல போயிடுச்சுன்னா வகுத்தல், மேல போயிடுச்சுன்னா பெருக்கல மாறுமா. அப்ப என்னது ஒரு 3 3. அப்ப எப்படி வரும்னா 1 பிளஸ் 3 பை 4ன்னு வந்துடும் இந்த இந்த செட்டு மட்டும். இப்ப இந்த 3 மேல போயிடுச்சுல்ல, அப்ப இந்த 3 மேல போனதுனால 1 பிளஸ் 3 பை 4ன்னு வந்துடும். இப்ப இதை சால்வ் பண்ணுங்க. 4 4 பிளஸ் 3 7, அப்ப 7 பை 4ன்னு இது மாறிடுமா. இது என்னன்னு மாறிடும், 7 பை 4ன்னு மாறிடும். அப்ப என்ன வரும்னா கடைசியா 1 பிளஸ் 1 பை 7 பை 4 அப்படின்னு வந்துருமா. இந்த 4 மேல போயிடும். மேல போயிட்டா என்ன ஆயிடும், 1 பிளஸ் 4 பை 7. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 4 7 7, 7 பிளஸ் 4 11, 11 பை 7ன்னு வந்துடும். அப்போ ஆன்சர் என்னது 11 பை 7. ஆன்சர் சி. புரியுதுங்களா நான் சொன்னது? ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு பார்ட்டை ஃபர்ஸ்ட் நீங்க சால்வ் பண்ணணும். இந்த இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டை சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஒரு 3 3 பிளஸ் இருக்கிறதுனால நம்ம கூட்டிக்கிறோம், 4 பை 3ன்னு வருதா. இந்த 4 பை 3, இந்த 3 இன்னாண்ட போனா மேல போயிடும். மேல போயிடுச்சுன்னா அந்த இது கூட பெருக்குங்க, ஒரு 3 3. அப்ப என்ன ஆயிடும், ஒரு 3 3. அப்ப 1 பிளஸ் 3 பை 4ன்னு வந்துருமா. அடுத்த இந்த செட்டப் இதுதான் நான் இங்க போட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு 4 4 3 7, அப்ப 7 பை 4ன்னு வருதா. அப்ப 7 பை 4, அந்த 4 என்ன பண்ணா இங்க போயிடும். அப்ப இங்க போயிட்டா என்ன ஆயிடும், 1 பிளஸ் 4 பை 7ன்னு மாறும். அப்போ ஒரு 7 7 பிளஸ் 4 11 11 பை 7 இப்படிதான் ஆன்சர் வரும். புரியுதுங்களா? அப்ப ஓகே. புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ என்னன்னா, ஏன்னா டவுட்னா கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க, நாங்கள் கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் சொல்கிறோம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.